அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெரினாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, சர்க்கரையை வச்சு தான் நம்ம அதிரசம் செய்ய போகிறோம். இது செய்கிறது ரொம்ப ஈஸி, அதே மாதிரி குயிக்காகவும் நம்ம செஞ்சிடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. பிஸ்மில்லா. ஃபஸ்ட்டு நம்ம அதிரசம் செய்கிறதுக்கு ஒரு 1/2 கிலோ அளவுக்கு பச்சரிசியை நல்லா கழுவி க்ளீன் பண்ணி இந்த மாதிரி ஒரு வடிதட்டில் தண்ணி வடிகிற அளவுக்கு வச்சுக்கோங்க. தண்ணி நல்லா வடிஞ்சதுக்கப்புறமா இந்த மாதிரி காஞ்சு வந்துடும். இந்த பதத்துலேயே நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு ஒரு ஜல்லடையில் நம்ம மாவெல்லாத்தையும் நல்லா ஜலிச்சு எடுத்துக்கோங்க. வர மாவை மட்டும் நம்ம சேர்த்து அதிரசம் செஞ்சால் போதும். ரொம்ப சிம்பிளான வேலை தான். நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாக நம்ம அதிரசம் செய்கிறது ரொம்ப கஷ்டம்னு நீங்கள் நினைப்பீங்க. அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது. இந்த வரக்கூடிய இந்த மாதிரி நைஸான மாவில் தான் நம்ம அதிரசம் செய்ய போகிறோம். பாருங்கள், இந்தளவுக்கு நம்ம ஜலிக்கணும். இப்போ ஜலிச்ச மாவெல்லாம் நம்ம தனியாக எடுத்து வச்சுருவோம். அடுத்ததாக பாகு காய்ச்சறதுக்கு நம்ம 1/2 கிலோ அரிசிக்கு 350 கிராம் சர்க்கரை சேர்க்குறோம். அது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள், இது ரெண்டுத்தையும் சேர்த்து முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்து பாகுலாம் காய்ச்சணுன்ற அவசியம் இல்லை. இப்போது இந்த அளவுக்கு முழுகிற அளவுக்கு தண்ணி மட்டும் சேர்த்து இதை நல்லா கரையிற அளவுக்கு நம்ம எடுத்துக்கிட்டால் போதும். சர்க்கரை நல்லா கரைஞ்சால் மட்டும் போதும். பாருங்கள், நல்லா சர்க்கரைலாம் நல்லா கரைஞ்சி வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோடா மாவு சேர்க்க போகிறோம். இது மெயினான இன்க்ரீடியன்ட்ஸ். இதில் சோடா மாவு கண்டிப்பாக சேர்த்தே ஆகணும். சோடா மாவு சேர்க்கும் போது நல்லா பொங்கி வரும் சர்க்கரை பாகு. இப்போ நல்லா பொங்கி வந்ததுக்கப்புறமா அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற அரிசி மாவை இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கெட்டி இல்லாத வரைக்கும், கெட்டியாக ஆகாத வரைக்கும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு தண்ணியான பதத்தில் தான் நம்மளுக்கு மாவு கிடைக்கும். அது டைம் ஆக ஆக டைட்டாக ஆகிடும். ஓவர் நைட் நம்ம கண்டிப்பாக இதை ஊற வச்சே ஆகணும். உடனே செஞ்சு உடனே நம்மளால் அதிரசம் செய்ய முடியாது. இப்போ இந்த பாகோடு நம்ம மாவை கரைச்சி வச்சதுக்கப்புறமா நைட் ஃபுல்லாக நம்ம ஊற விடணும். இல்லை அப்படின்னா ஒரு 5 hours 6 hours ஆச்சும் இது நல்லா இது ஒன்றோட ஒன்று செட் ஆகணும். பாருங்கள், இந்தளவுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் தண்ணியாக தான் கிடைக்கும். ஃபஸ்ட்டு நம்ம 1 கிலோவுக்கு 600 கிராம் வீதம் நம்ம 1/2 கிலோவுக்கு 300 கிராம் சேர்த்தா சரியான அளவாக இருக்கும். ஆனால் நம்ம எக்ஸ்ட்ராவாக மைதா மாவு சேர்க்குறோம். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு சேர்க்கும் போது நல்ல கெட்டியான பதத்துக்கு நம்மளுக்கு உதிராமல் வரும் அதிரசம். அதுக்கு தான் நம்ம மைதா மாவு சேர்க்குறோம். இது 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துருக்கும் போது சர்க்கரை 50 கிராம் நம்ம எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்கோம். பாருங்கள் எந்த அளவுக்கு டைட்டாக வந்திருக்குன்னு சொல்லி. இப்போ இதை சப்பாத்தி மாவு அளவுக்கு நம்ம பிணைஞ்சி எடுத்துக்கிட்டு ஒரு சின்ன சின்ன பால் சைஸுக்கு நம்ம எடுத்து ஒரு கவரில் இந்த சைஸ் தின்னில் நம்ம நல்லா தட்டி எடுத்துக்கணும். இப்போது எண்ணெயை பார்த்திங்கன்னா ஒரு மீடியம் ஃப்ளேமில் தான் நம்ம வச்சுக்கணும். ஒன்று ஒன்றா நம்ம போட்டு நல்லா பொரித்து எடுக்கணும். ஒரு சைடு நல்லா பொங்கி வந்ததுக்கப்புறமா மறு சைடு நம்ம திருப்பி விடணும். பாருங்கள் எந்த அளவுக்கு நம்மளுக்கு உப்பி வருதுன்னு சொல்லி. பாருங்கள், இதே சைஸ்லேயே எல்லா மாவையும் நம்ம தட்டி பொரித்து எடுத்துக்க வேண்டியது தான். ஒரு மாவு போடும்போது ஒரு மாவை பிரட்டி விட்டோம்னா சரியான அளவாக இருக்கும். எல்லாமே ஒரே டைமில் நீங்கள் போடும்போது ஓவர் ஹீட்டாகவும் அதே மாதிரி எண்ணெய் இருக்கும் போது உங்களுக்கு கரிஞ்சிடும். அதிரசம் உள்ள மாவாக தான் இருக்கும். பாருங்கள் எந்தளவுக்கு ஒரு பக்கம் வெந்து வந்திருக்கு, ஒரு மாவு ஒரு பக்கம் வெந்திருக்கு. ஒரு அதிரசம் நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை வேறு பாத்திரத்தில் வடிதட்டில் எடுத்து வச்சிட வேண்டியது தான். பாருங்கள், இப்போ இதே மாதிரி ஒரு அதிரசமாக நம்ம போட்டு எடுத்து வச்சுக்கணும். கண்டிப்பாக நம்மளுக்கு மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்கணும் அடுப்பு. ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க. பாருங்கள், ஒரு மாவு வெந்திருக்கும் போது இன்னொரு மாவு ஒன் சைடு வெந்திருக்கு, ஒன் சைடு வேகலை. இப்போ அதை திருப்பி விட்டுருவோம். நம்ம மைதா சேர்க்குறனால எக்ஸ்ட்ராவாக 50 கிராம் சர்க்கரை நம்ம சேர்த்துருக்குறோம். இதுதான் சரியான அளவு. நம்மளுக்கு டைட்டும் கொடுக்கும், அதே மாதிரி பிரிஞ்சும் வராது அதிரசம். நீங்கள் தைரியமாக அதிரசத்தை நீங்கள் சுடலாம், வீட்டில் ட்ரை பண்ணலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக நல்லா புசு புசுன்னு உப்பி வந்திருக்குன்னு சொல்லி. இதே மாதிரி உங்கள் வீட்லேயும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்.
எப்படி வந்ததுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் ஒரு அதிரசத்தை எடுத்து நாங்கள் பிரித்து காட்டுறோம் பாருங்கள். எவ்வளோ சூப்பராக எண்ணெய் எதுவுமே குடிக்காமல் எவ்வளோ அருமையாக வந்திருக்குன்னு சொல்லி பாருங்கள். இதே மாதிரி வரணுன்னா நான் சொன்ன பக்குவத்திலேயே உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லா புகழும் இறைவனுக்கே. தேங்க்யூ.